ஜிகிடி ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பா என்ன ஒரு மேட்ச்! ஆர்சிபி ஃபேன்ஸ் நேற்று தூங்கியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு மேட்ச் அது. ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, கேகேஆர் ஃபேன்ஸும் நேற்று தூங்கியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா கோலி செய்த சம்பவம் அப்படி ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காருன்னுட்டு. மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் நினச்சிருப்பாங்க ஆர்சிபியால் கேகேஆரை வீழ்த்தவே முடியாதுன்னு. அதை எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி ரன் ரேட்டோட முதல் இடத்துக்கு இப்போ போயிருக்காங்க. ரஜித் பட்டிதாரோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு, ரஹானோடைய குயிக் 50 மற்றும் சுவாரஸ்யமான தகவலை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பதினெட்டாவது ஐபிஎல் சீசன் கோலாகலமாக நேற்று தொடங்கினாங்க. இசை கச்சேரியெல்லாம் முடிஞ்சது. வழக்கமாக 7 மணிக்கு போட வேண்டிய டாஸ் இப்போ இன்னைக்கு 7:15 தான் போட்டாங்க. கேகேஆர் கேப்டன் ரஹானே டாஸ் தூக்கி போட ஆர்சிபி கேப்டன் ரஜித் பட்டிதார் ஹெட் கேட்க ஆர்சிபி கேப்டன் டாஸை ஜெயிச்சாரு. ஆரம்பமே அமர்க்கலமாக டாஸை ஜெயிச்சாலும் ரஜித் பட்டிதார் முகத்தில் ஒரு பயம் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. டாஸை ஜெயிச்சதுமே ஆர்சிபி கேப்டன் சேஸ் பண்ண போகிறதா தெரிவித்தார். ரஹானேவும் நாங்களும் சேஸ் பண்ண தான் விரும்புகிறோம், இருந்தாலும் நாங்கள் அதிக ஸ்கோர் அடிக்க ட்ரை பண்ணுவோம்னு சொல்ல மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. பிச்சு என்னதான் பேட்டிங்க்கு சாதகமான பிச்சாக இருந்தாலும் அதிகமான ஸ்கோர் தாண்டுன்னு கணிச்சாலும் முதல் ஓவர்லேயே ஆஸ்திரேலியன் பவுலர் ஹேசில்வுட் தான் ஒரு ஆஸ்திரேலியன் நிரூபிச்சிட்டாரு. ஹேசில்வுட்டோட 2வது பந்து ஃபோருக்கு அடிச்ச டிகாக் அடுத்த பந்தை தூக்கி அடிக்க அது கேட்சுக்கு போனது. ஆர்சிபி பிளேயர் சுயா சர்மா அந்த கேட்சை தவற விட்டாரு. உடனே ஆர்சிபி ரசிகர்கள்லாம் சோர்வு அடைஞ்சாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த பந்து ஹேசில்வுட் டிகாக் விக்கெட்டை எடுத்தார். ஹேசில்வுட்டே கடைசி நேரத்தில் தான் புவனேஸ்வர் குமாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். ஏன்னா அவரும் கடைசி 3 நாள் வரைக்கும் ஃபிட்னஸாகவே இல்லை. இருந்தாலும் புவனேஸ்வர் குமார் இன்ஜுரிங்கிறனால கடைசி நேரத்தில் ஹேசில்வுட் உள்ளே வந்தார். ஃபர்ஸ்ட் 3 ஓவர் ஆர்சிபி பவுலர் கேகேஆரை திணற அடிச்சிட்டாங்க, ஹேசில்வுட்டும் யாஸ் தயாலும் சேர்ந்து. ஆனால் 4வது ஓவரில் ரஜித் பட்டிதார் கொஞ்சம் சொதப்பிட்டாரு. 4வது ஓவர் மறுபடியும் யாஸ் தயாலுக்கு கொடுக்காம ரசிக் தாருக்கு கொடுத்தாரு. அந்த ஓவரில் ரஹானே துவம்சம் பண்ணிட்டாரு. அதுலேருந்து கேகேஆர் டேக் ஆன் பண்ணாங்க மேட்சை. 2வது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு ரஹானேவும் நரேனும் சேர்ந்து 100 ரன் அடிச்சிருந்தாங்க. இதில் ரஹானேவோட அரைசதம் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு நாக் ஆடினார். ரஹானேவோட பேட்டிங்கை பார்க்கும்போது கற்பூர கட்டத்து சுத்தணும் போல தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஷாட்ஸும் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்னொரு பக்கம் சுனில் நரேன் அவர் பாட்டுக்கு வழக்கம் போல் கண்ணை மூடிட்டு சுற்றுற அடி. அவர் பாணியிலே பட்டா 6 படலைன்னா அவுட்டு. அவரும் அவர் பங்குக்கு 40 ரன் அடிச்சுட்டு வெளியேறினார். 10 ஓவர் முடியல 100 ரன்னுக்கு மேலே அடித்து ரன் ரேட் 10க்கு மேலே வச்சு நல்ல நிலையில் இருந்த கேகேஆர் அப்போ தான் வந்தார் குருணால் பாண்டியா. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு காமிச்சார். 3 குரூசியல் விக்கெட், முக்கியமான விக்கெட் 3 விக்கெட்டை எடுத்து மேட்சையே தலையில புரட்டி போட்டார். இல்லைனா கேகேஆர் 200+ ஸ்கோரை ஈஸியாக தாண்டியிருப்பாங்க. மேட்சும் ரொம்பவே டஃப்பாக மாறி இருக்கும். இதனால கேகேஆர் 174 ரன் மட்டும்தான் அவங்களால அடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சேசிங்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சு. 2 பேட்ஸ்மேன் உள்ளே வந்தாங்க, விராட் கோலியும் டிப்ஸ் ஆட்டும். 2 பேரும் பேட்டிங் தான் பண்ணாங்களா இல்லை சூறாவளி காற்று எதுவும் கிரவுண்டை சுற்றி அடிச்சிச்சான்னு தெரியல. ஒரே சுற்றி அடித்தாங்க 2 பேரும். கோலி இவ்வளோ ஆக்ரோஷம் விளாண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவ்வளோ அழகாக ஆடினார். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொல்கத்தாவில் அடமலைன்னுட்டு ஒரே நியூஸாக வந்துருந்துச்சு. அது உண்மையிலே மழை கிரவுண்டுக்கு வெளியே போயில, கிரவுண்டுக்கு உள்ள கோலியும் கிளிப்ஸ் ஆட்டும் வெளுத்து வாங்கிட்டாங்க. இதில் பெரிய ஹைலைட் என்னன்னா, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வருண் சக்கரவர்த்தி முதல் ஓவர்லேயே 17 ரன் கொடுத்தாரு. அவரை ஒரு இந்தியன் பவுலர்னு கூட பார்க்காம விராட் கோலி பிரித்து மெஞ்சிட்டாரு. கிளிப் சால்ட் இவரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணுங்க. ஐபிஎலுக்கு முன்னாடி இங்கிலாந்து டீமில் ரொம்பவும் சொதப்பிட்டு வந்த கிளிப் சால்ட்டு தன்னுடைய பழைய டீமான கேகேஆருக்கு எதிராக 50 அடித்து தன்னுடைய ஃபார்மை மறுபடியும் ரீட்டைன் பண்ணிட்டாரு. ஏன்டா கேகேஆர் அவரை விட்டோன்னு வருத்தப்படுற அளவுக்கு செய்யன்னு செஞ்சிட்டாரு. 50 அடித்தப்புறம் ஃப்ளிப்சாட் அவுட் ஆனதும் அதுக்கப்புறம் வந்த ரஜித் பட்டிதார் 15 பந்தில் 30 ரன் அடித்து அவரும் அவர் பங்குக்கு கேகேஆரை துவச்சி எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்த லியாம் லிவிங்ஸ்டனும் அவர் பங்குக்கு 5 பந்துக்கு 15 ரன் அடித்து அவரும் ஒரு பக்கம் கேகேஆரை துவம்சம் பண்ணிட்டாரு. இப்படி வர்றவங்க போகிறவங்கலாம் கேகேஆர் அடித்து துவம்சம் பண்ணி ஆர்சிபி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இந்த வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு சமயத்துக்கு மேலே கேகேஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் முழுக்க ஒரே காரணம் கிங் கோலி மட்டும்தான். என்னதான் ஆர்சிபி இன்னைக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருந்தாலும் அவங்க ஸ்குவாடில் இன்னும் பிரச்சனை இருக்குது மிடில் ஆர்டரில். அடுத்த மேட்ச்சில் புவனேஸ்வர் குமார் உள்ளே வரும்போது ஹேசில்வுட்டோட புவனேஸ்வர் குமாரை ஜாயின் பண்ணும்போது பவுலிங் யூனிட் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். இதே ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆஸ்ட்ராலஜிலேருந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி 18வது வருஷம் 18ஆம் நம்பர் ஜெர்சி கப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகபட்சமாக ஆர்சிபிக்கு இப்போ தெரியுது.
ஸோ தட் த வீடியோ கைஸ். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இன்னைக்கு நேற்று ஒரு மிகப்பெரிய ஃபைட்டான மேட்ச் காத்திருக்கு, மும்பை வெர்சஸ் சிஎஸ்கே. அதற்கான வீடியோவும் நம்மளுடைய சேனலில் உடனுக்குடனே அப்லோட் செய்யப்படும். அதுக்காண்டி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.